அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். பொதுவாக இந்த காப்பியங்களிலிருந்து மகாபாரதமாக இருக்கட்டும், ராமாயணங்களாக இருக்கட்டும், மறுபடியும் நமக்கு ஏன் சொல்லப்படுகிறது அப்படின்னா, அந்த காப்பியங்களில் இருக்கக்கூடிய கதைகள் ஏதோ ஒரு வகையில் நம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய கதைகளாக இருக்கிறது. இன்றைக்கும் துவாபர யுகத்தில் நடந்திருந்த சம்பவங்கள் இன்றைக்கும் நமக்கு வழிகாட்டக்கூடிய கதைகளாக, மகாபாரத கதை என்று பொதுவான கதை இருந்தாலும் கூட அந்த மகாபாரத கதைக்குள்ள வரக்கூடிய இந்த கிளைக்கதைகள் இருக்குல்ல, அந்த கிளைக்கதைகள் ஒவ்வொன்றும் இன்றைக்கு நம்ம வாழ்க்கைக்கு எப்படி உதவுகிறது, இன்றைக்கு நம் வாழ்க்கையோடு எப்படி ஒத்துப்போகிறது, இன்றைக்கு நம் வாழ்க்கைக்கு எப்படி வழிகாட்டுகிறது என்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய இந்த சீரீஸ்னே சொல்லலாம். பேச்சில் ஒரு சீரீஸ் இருந்தால் எப்படி இருக்கும், வெப் சீரிஸ் பார்த்துருப்போம் நம்ம, அதே போல் சீரியல் நம்ம பார்த்துருப்போம். பேச்சிலேயே கதையாடல்லையே இந்த மகாபாரத கதைக்குள் இருக்கக்கூடிய புனைக்கதைகள், மகாபாரத கதைக்குள் இருக்கக்கூடிய துணைக்கதைகள், இந்த கதைகள் இன்றைய வாழ்க்கைக்கு எத்தகைய தூரம் நமக்கு உதவுகிறது என்று ஒரு அழகான தொகுப்பு செய்தால் எப்படி இருக்கும்னு தோன்றின ஒரு பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் நோக்கம்னே சொல்லலாம். மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான கதைகளை நம்ம இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். சார், எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு கதை துவாரகை நாடு. துவாரகைன்றது கிருஷ்ணர் ஆட்சி செய்த இடம். கிருஷ்ணருடைய அண்ணன் பலராமன் ஆட்சி செய்கிறார். துவாரகை நாட்டுக்கு துர்வாசர்ன்ற முனிவர் வரார். துர்வாசர்ன்ற முனிவர் வரப்போறாருன்னு தெரிஞ்சோனையுமே துவாரகை நாடே அல்லோலப்படுது. யாதவர்களினுடைய மிகப்பெரிய கூட்டம், மிகப்பெரிய வீரர்களாக இருந்த பலராமரும் கிருஷ்ணரும் அங்கே ஆட்சி செஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த துர்வாச முனிவர் யாருன்னு பார்த்தோம்னா மிகப்பெரிய முனிவர், மிகப்பெரிய யோகி, மிகப்பெரிய தபசி. ஆனால் என்ன பிரச்சனைனா அவருக்கு தொட்டதுக்கெல்லாம் கோவம் வந்துடும், பயங்கரமாக கோவப்படுவார். எதுக்காக கோவப்படுறாருன்னு அவருக்கே தெரியாது. கோவப்பட்டார்னா உடனே சாபம் கொடுத்துட்டு போயிடுவார், சபிச்சுட்டு போயிடுவார். இப்போ துர்வாசரினுடைய சாபத்திற்கு ஆளாகிடக்கூடாது. இந்த துவாரகையே ஏன் ரொம்ப கலவரமாக இருக்குன்னா, துவாரகையை ஏன் ரொம்ப அப்படியே பதட்டமாக இருக்காங்கன்னா, துர்வாச முனிவர் வருவதாக சொல்லிட்டார். இந்த துர்வாச முனிவரை நல்லபடியாக கவனிக்கணும். துர்வாச முனிவருக்கு பிடித்த உணவை சமைச்சு போடணும். விருந்தோம்பல்ல எந்த குறையும் இருந்துடக்கூடாது. அப்படி சாப்பாட்டில் ஏதாவது குறை இருந்துருச்சுன்னா அவர் நாட்டையே சபிச்சுட்டு போயிடுவார். அது நாட்டுக்கே மிகப்பெரிய கேடாயிடும். இப்போ இந்த துர்வாச முனிவருக்கு யார் சமைக்க போகிறாங்கன்னு கேட்குறாங்க. இப்போ அடுத்த மாதம் துர்வாச முனிவர் வராருன்னா இப்போலேருந்து அந்த பிளான் போட ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாரும் உட்காந்து துர்வாச முனிவருக்கு யார்ப்பா இன்னைக்கு சமைக்க போகிறோம், யார் அவருக்கு என்னெல்லாம் பண்ண போகிறோன்னு எல்லாரும் உட்காந்து பேசுகிறாங்க. இந்த அரண்மனை சமயக்காரர் சொல்கிறாரு, நான்லாம் சமைக்க மாட்டேங்க அவருக்கு. ஐயோ, அவர் ஏதாவது சாபத்தை கொடுத்துட்டு போயிடுவார், நான் அவருக்கு சமைக்கவே மாட்டேன்னு அரண்மனை சமயக்காரர்கள் கையை விரிச்சிடுறாங்க. சரி, இந்த கல்யாணத்துக்கு பண்ணுறவங்க, பெரும் பணக்காரர்களுக்கு சமைக்கிறவங்க, இப்படியான சமையல்காரர் நண்பர்கள் யார் நல்ல சமைக்கக்கூடியவங்க, நாட்டிலேயே சிறந்த சமையல் பண்ணக்கூடியவங்க யாருன்னு அத்தனை பேரையும் தேடுறாங்க. அத்தனை பேருமே சொன்ன ஒரே விஷயம், நாங்கள் துர்வாசருக்கு சமைக்க மாட்டோங்க. அவர் பாட்டு ஏதாவது ஒரு சின்ன குறையை கண்டுபிடிச்சி சாபம் கொடுத்துட்டு போயிட்டாருன்னா எங்களுக்கு பிரச்சனை, நாங்கள் அவருக்கு சமைக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. இதில் ஒரு பெரிய உண்மை என்ன தெரியுமா சார், இந்த கோபம் இருக்குல்ல, வள்ளுவர் தான் சொல்லுவார், சினத்தை பொருளென்று கொண்டான் தீது நிலத்தரைந்தான் கைப்பிழையாதற்றுன்னு. ரொம்ப கோபக்காரங்களுக்கு சேவை செய்கிறதுக்கு கூட யாரும் வரமாட்டாங்க. ஐயோ, அவர் பாட்டு எதாவது கோவப்பட்டு எதையாவது ஒன்று பண்ணிட்டு போயிடுவார் அப்படின்னு. ரொம்ப கோவப்பட்டோன்னா கோபத்துக்கே மரியாதை கிடையாது சார். கோபமே படலைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு மரியாதை கிடையாது. அதனால் ரொம்ப கோபக்காரராக இருக்கக்கூடிய பெரிய தபசி, அவருக்கு யாருடா சமைக்க போகிறாங்கன்னு அவங்களும் யாரெல்லாமோ கேட்குறாங்க. கிருஷ்ணரே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. கிருஷ்ணர் யோசிக்கிறாரு, ஐயோ இவருக்கு யாருப்பா இப்போ சமைக்கிறது, அடுத்த வாரம் வந்துடுவாரே, இவருக்கு யார் சமைக்கிறது, இன்னும் ஒரு 15 நாள் தானே இருக்குது, 20 நாள் தானே இருக்குது, யார் சமைக்கிறதுன்னு ரொம்ப போராட்டமாக யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னும் ஒரு மாதம் தானே இருக்குது, யார் இவருக்கு சமைக்க போகிறாங்க அப்படின்னு ரொம்ப பதட்டத்தோடு இருக்காங்க. அப்போ ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க. துர்வாச மகரிஷிக்கு யார் சமைக்கிறீங்களோ அவர்களுக்கு ஒரு 1000 பொற்காசுகள் வழங்கப்படும்னு ஒரு அறிவிப்பு. 1000 பொற்காசுகள் எல்லாருக்கும், அந்த சமைக்கிறதுன்னு யார் வராங்களோ அவங்களுக்கு கொடுப்போன்னு. சார், 1000 பொற்காசுகள் கொடுக்குறோன்றாங்க. அப்போ கூட ஒருத்தர் வரமாட்டான். அப்போ கூட நாங்கள் சமைக்க மாட்டோம்ப்பான்னு. எங்கே 1000 பொற்காசுகள் எப்போ வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். உயிர் போயிடுச்சுன்னா, சாபம் கொடுத்துட்டாருன்னா, வாழ்க்கை போயிடுச்சுன்னா எல்லாரும் பயந்துக்கிட்டு யாரும் வரமாட்டாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் அந்த துவாரகை நாட்டில் ஏதோ ஒரு குக்கிராமத்தில் ஒரு கோயிலில் இந்த பிரசாதம் பண்ணுவாங்கள்ல, சக்கரை பொங்கல், கோயிலுக்கு பிரசாதம் பண்ணுவாங்களா, அப்படி சமைக்கக்கூடிய ஒரு சமையல் நண்பர் அவர் வராரு. அவர் சொல்கிறாரு, நான் வேணா சமைக்கிறேங்கன்றார். நான் சமைக்கிறேங்க.
இப்போ பலராமரும் கிருஷ்ணரும் கேட்குறாங்க, உனக்கு சமையலில் ஏதாவது அனுபவம் இருக்கா? கோயிலில் புளியோதரை பண்ணுவேன், கோயிலில் வெண்பொங்கல். எப்பா இங்கே என்ன யார் வராங்க தெரியுமா? துவாரகை நாட்டுக்கு யார் வராங்க தெரியுமா? துர்வாசர் வராரு. நீ புளியோதரையும் பொங்கலும் பண்ணியிருக்கின்ற, உன்னை வச்சு எப்படி அறுசுவை உணவு பண்ண முடியும்? இவன் கேட்டான், உங்களுக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? உங்களுக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? அரண்மனை சமயக்காரங்க பண்ண முடியாதுன்ட்டு போயிட்டாங்க. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எவ்வளவோ சமயக்காரர்கள்ட்ட கேட்டீங்க, யாருமே பண்ண முடியாதுன்ட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? யாராவது சமைக்கிறதுக்கு ஆள் இருக்காங்களா? நீங்கள் சமைக்க போகிறீங்களா? இல்லை, நான் ஒருத்தன் தானே ஆப்ஷனு. உங்களுக்கு வேறு ஏதாவது வழி இருக்கா? அவங்களும் பார்த்தாங்க, வேறு வழியே இல்லை. இவங்க என்ன சொன்னாங்க, 1 மாதம் இருக்குப்பா, எப்படியாவது நல்லபடியாக சமைச்சு துர்வாசரை சந்தோஷமாக அனுப்பிவிடுப்பா, இல்லாட்டி அவர் நாட்டை சமைச்சிட்டு போயிடுவாருன்னு பயந்து நடுங்குறாங்க சார். பயந்து நடுங்குறாங்க. 1 மாதம் ஆச்சுங்க. 1 மாதம் ஆச்சு. துர்வாச முனிவர் வராரு. எல்லாரும் அவர் அப்படி வரவேற்கிறாங்க. எல்லாரும் அவ்வளோ மரியாதையோடு வரவேற்கிறாங்க. இப்போ எல்லாருடைய பயமே என்னென்னா, துர்வாச முனிவர் சாப்பிட போகிறாரு. சாப்பிட போகும்போது அவருக்கான உணவு பரிமாறணும். இந்த சமயக்காரர் என்ன சமைச்சிருக்காருன்னு கூட தெரியல. எல்லாரும் பயந்துக்கிட்டு இருக்காங்க. இலை போடப்படுது. துர்வாச முனிவரும் அவரோட சீடர்களும் அமர்றாங்க. இவர் சாதம் போடுறாரு, அந்த குழம்புகளை விட்றாங்க, பரிமாறுறாரு, அந்த காய்கறிகளை வைக்கிறாரு. அந்த துர்வாச முனிவர் ஒரு 2 வாய் எடுத்து சாப்பிட்டார் சார். சாப்பிட்டுட்டு கண்ணுலேருந்து கண்ணீர் கொட்டுது. அப்படியே உள்ளிருந்து நெஞ்சு உருகி அழுகிறாரு. இந்த சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் பலராமருடைய கையை பிடிச்சி கேட்டாராம், யார் சமைச்சது? யார் இதை சமைச்சது? உடனே அவர் அந்த சமையல் நண்பரை கூப்பிட்டுருக்காங்க. அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. நல்லா இருப்பையா, உன்னுடைய சமையலின் மனம் போல உன் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். என்னுடைய வயிறு நிறைந்தது போல இந்த நாடும் நாட்டு மக்களும் எப்பொழுதும் நிறைவோடனே இருப்பார்கள்னு வாழ்த்திருக்கார். சாபம் கொடுக்கக்கூடிய முனிவர் அவ்வளவு சந்தோஷமாக ஆனந்த கண்ணீரோடு அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு மொத்த நாட்டையும் வாழ்த்திட்டு கிளம்பியிருக்கார். அவர் கிளம்புனதுக்கப்புறம் பெரிய பெருமூச்சு. யாருக்கு? கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் பெரிய பெருமூச்சு விட்டு அந்த சமையல் நண்பர் அழைச்சாங்களாம். என்னையா பண்ண? சாதாரணமாக தானேயா சாப்பாடு போட்ட, அறுசுவை உணவு கூட போடலையா நீ? சாதாரண சாதம், குழம்பு, துவையல், சாதாரணமான காய், பெரிய அறுசுவை உணவு, இனிப்பு, துவர்ப்பு, கார்ப்பு, கசப் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாமல் ரொம்ப சாதாரண உணவு. ஆனால் எதுக்கு அந்த ஆள் இப்படி வாழ்த்திட்டு போனார்? என்னையா பண்ணேன்? இந்த சமையல் நண்பர் சொன்னாராம், நீங்கள் துர்வாச முனிவர் வருவதற்கு 1 மாதம் இருக்குதுன்னு சொன்னீங்களா? 1 மாதம் இருக்குன்னீங்களா? நான் அந்த 1 மாதம் என்ன தெரியுமா பண்ணேன்? நேராக அந்த துர்வாச முனிவர் சிறுவனாக இருந்தபோது வாழ்ந்த ஊர் எது, அவருடைய சொந்த ஊர் எதுன்னு தெரிஞ்சுட்டு நான் அந்த ஊருக்கு போனேன். அவங்க அம்மா கிட்ட போய் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்துக்கிட்டேன். அவங்க அம்மா கிட்ட போய் வணங்கி அவங்க எப்படி சமைக்கிறாங்க அப்படின்றத பார்க்கணுன்றதுக்காக அவங்க அம்மாவுக்கு துணையாக அவங்க வீட்டிலையே தங்கினேன். வேலை செய்யக்கூடிய ஆட்களாக அவங்க வீட்டிலையே தங்கினேன். அவங்க அம்மா என்ன கைமணத்தோடு சமைப்பாங்கன்னு கற்றுக்கிட்டேன். உப்பு எவ்வளோ போடுவாங்க, புளி எவ்வளோ போடுவாங்க, காரம் எவ்வளோ போடுவாங்க, முக்கியமாக அவங்க அம்மா எந்தெந்த உணவு வகைகளை, எந்தெந்த டிஷ்ஷு சொல்கிறோம்ல அதை அதிகம் சமைப்பாங்க. துர்வாச முனிவருக்கு என்னென்ன உணவு அவருக்கு பிடிக்கும், இதெல்லாம் அவங்க கிட்ட கேட்டு 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 கற்றுக்கிட்டேங்க. துர்வாச முனிவருக்கு சமைக்க போகிறேன்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்டு 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 கற்றுக்கிட்டேன். இப்போ நான் சமைச்சேன்ல, இந்த சமையல் பக்குவம் ஏன் கைப்பக்குவம் கிடையாது, என்னோட கைப்பக்குவம் கிடையாது. இது துர்வாச முனிவரினுடைய அம்மா இருந்தாங்கல்ல, அவங்களினுடைய கைமணம், அவங்க சமைக்கக்கூடிய கைமணம். அவர் சாப்பிட்டார்ல, அது துவாரகை நாட்டில் ஏதோ ஒரு சமையல் நண்பர் சமைத்த சாப்பாடு கிடையாதுங்க. இது அவங்க அம்மாவினுடைய கைப்பக்குவத்தோடு இருந்த சாதம். அதனால் அதை சாப்பிடும்போது அவருக்கு அம்மாவினுடைய ஞாபகம் வந்துருச்சு, அம்மாவினுடைய சுவை ஞாபகம் வந்துருச்சு, அம்மாவினுடைய கைப்பக்குவம் ஞாபகம் வந்துருச்சு. அவர் கண்களிலிருந்து அவரே அறியாமல் ஆனந்த கண்ணீர் பெருகி அவருடைய வயிறும் மனதும் நிறைந்து நம் நாட்டை வாழ்த்திட்டு போனார். அவர் வாழ்த்தியதற்கு காரணம் நான் அல்ல, அவரது தாயின் கைப்பக்குவம்னு அந்த சமையல் நண்பர் சொன்னார். 1000 பொற்காசுகளுக்கு 2000 பொற்காசுகளாக அவருக்கு பரிசு கொடுத்துருக்காங்க. வாழ்த்தி நல்லா இருப்பான்னு வாழ்த்திட்டு போனாங்களாம். இந்த கதை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா சார்? 2 விஷயம். நாம் ஒரு பொறுப்பை எடுத்துக்கொண்டால் அந்த பொறுப்பிற்கு நாம் எத்தனை தூரம் மெனக்கெடல் வேண்டும், அந்த மெனக்கெடல் 1 மாதம் போய் அவர் மெனக்கிட்டு இருக்கார்ல, அந்த மெனக்கெடலும் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த உலகத்தில் எத்தனை சுவைகள் இருந்தாலும் சரிங்க,
எந்த விதமான சுவைகள் இருந்தாலும் சரி, இட்டாலியன் டிஷ் சொல்கிறோமே, இட்டாலியன் டிஷ் எப்படி சூப்பராக இருக்கும், சைனீஸ் உணவு வகைகள் எவ்வளவு சிறப்பாக இருக்கும், பர்கர், பீஸா, என்னெல்லாமோ சொல்கிறோம் சார். எத்தகைய வகையான உணவுகள் வேண்டுமானாலும் இருக்கட்டுமே, எந்த வகை உணவாக இருந்தாலும், அறுசுவை உணவாக இருந்தாலும் கூட தாயின் கைகளால் பரிமாறப்படும் அந்த பழைய சோற்றிற்கு, தாயின் கைகளால் பரிமாறப்படும் அந்த சாம்பாருக்கு, தாயின் கைகளால் அன்போடு கொடுக்கப்படும் அந்த தயிர் சாதத்திற்கு, தாயின் கைகளால் அன்போடு கொடுக்கப்படும் அந்த ரசசோத்திற்கு, தாயினுடைய கருணை கொண்டு சமைக்கப்படக்கூடிய உணவிற்கு இருக்கக்கூடிய ருசி எந்த நாட்டு உணவு வகையிலும், எந்த விருந்தினருடைய உணவு வகையிலும், எந்த ஹோட்டலிலும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ருசி எதுப்பான்னா தாய் அன்போடு பரிமாறக்கூடிய உணவு. அந்த தாயின் அன்பே உலகத்தில் மிகப்பெரிய அன்பு. அந்த தாயின் கையால் பரிமாறப்படக்கூடிய உணவே மிகச்சிறந்த உணவு. அறுசுவை உணவை விட அம்மாவின் கைப்பக்குவமே சிறந்தது என்று பாரதம் இந்த கதையை நமக்கு காட்டுகிறது. நன்றி.